அணு ஆயுத பேரழிவிலிருந்து உக்ரைனை மோடி காப்பாற்றியுள்ளார். இதனை அமெரிக்க தொலைக்காட்சியே கூறியிருக்கிறது. இது உண்மையாக இருந்தால் நோபல் பரிசு பெற எல்லா தகுதியும் மோடிக்கு உண்டு என்றார் கத்தாருக்கான இந்திய தூதராக பணிபுரிந்த கேபி ஃபேபியான். CNN 18 report. If the report is true, then I think Prime Minister Modi deserves Nobel Peace Prize. இந்தியாவில் நடக்கவிருக்கும் அமைதி மாநாடு வெற்றி பெறும் எனில் அமைதிக்கான நோபல் பரிசுக்கு மோடியின் பெயர் பரிந்துரைக்கப்படும். பங்குச்சந்தை மதிப்பீட்டில் சீனாவை இந்தியா விஞ்சும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. உலகின் 5வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக எழுச்சி கண்ட இந்தியா தற்போது உலகின் 4வது மிகப்பெரிய பங்குச்சந்தையாகவும் உருவெடுத்திருக்கிறது. இந்திய சட்டத்தை விக்கிபீடியா பின்பற்ற வேண்டும். இந்தியா பிடிக்கவில்லை என்றால் நீங்கள் இங்கு செயல்பட வேண்டாம் என்றார் நீதிபதி. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். மோடிக்கு நோபல் பரிசு கிடைக்க வாய்ப்புண்டா? வணக்கம் நண்பர்களே. ரஷ்ய உக்ரைன் போரில் புதிய திருப்பம் ஏற்பட்டு இருக்கிறது. அமைதிக்கான மோடியின் முயற்சிகளை ரஷ்ய அதிபர் புட்டின் வரவேற்றிருக்கிறார். உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வர இந்தியா உண்மையான முயற்சி எடுத்து வருகிறது என்று ரஷ்ய அதிபர் புட்டின் கருத்துரைத்திருக்கிறார். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் அந்நாட்டு அதிபர் புட்டின் செய்தியாளர்களை நேற்று சந்தித்தார். அப்போது அவர் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம். பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என உக்ரைனுக்கு ஆசை இருந்தால் நானும் பேச்சுவார்த்தைக்கு தயார். போரை முடிவுக்கு கொண்டு வர இந்தியா, சீனா, பிரேசில் ஆகிய நாடுகள் உண்மையான முயற்சிகளை மேற்கொண்டுள்ளன. हम अपने मित्रों और भागीदारों का सम्मान करते हैं, जो मेरा मानना है सभी मुद्दों को संबोधित करने और संघर्ष को हल करने में ईमानदारी से रुचि रखते हैं. सबसे पहले और सबसे महत्वपूर्ण इसमें चाइना, ब्राजील और भारत शामिल हैं. நட்பு நாடுகளை நாங்கள் மதிக்கிறோம். உக்ரைன் விவகாரம் தொடர்பாக நட்பு நாடுகளுடன் நாங்கள் தொடர்ந்து தொடர்பில் இருக்கிறோம் என்று அதிபர் புட்டின் தெரிவித்தார். मैं अपने भागीदारों के साथ निरंतर संपर्क में हूं और मुझे कोई संदेह नहीं है कि इन देशों के नेताओं के बीच विश्वास और भरोसे की भावना बहुत मजबूत है. मदद के लिए हाथ बढ़ाने में हमारा आपसी विश्वास महत्वपूर्ण है. ரஷ்ய அதிபரின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் என்ன கூறினார் என்பதை பார்க்கலாம். அமைதி பேச்சுவார்த்தை நடத்துவதில் இந்தியா நிச்சயம் எங்களுக்கு உதவ முடியும். அதிபர் புட்டின், உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி, அமெரிக்க அதிபர் ஆகியோருடன் மோடிக்கு நல்ல நட்பு உள்ளது. எனவே தனது செல்வாக்கை மோடியால் பயன்படுத்த முடியும். சர்வதேச விவகாரங்களில் தலையிட இந்தியாவுக்கு இது நல்ல வாய்ப்பு. இது அமைதிக்கான வழியை ஏற்படுத்தி இருக்கிறது. அமைதி பேச்சுவார்த்தைக்கு எந்த முன்னிபந்தனையும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை என்றார் டிமிட்ரி பெஸ்கோவ். கடந்த ஜூலை மாதம் ரஷ்யாவுக்கு பிரதமர் மோடி சென்றிருந்தார். ஆகஸ்ட் 23 உக்ரைனுக்கும் அவர் சென்றிருந்தார். அடுத்தடுத்த 2 மாதங்களில் 2 நாட்டு அதிபர்களையும் சந்தித்து போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து மோடி உரையாடினார். ரஷ்யா உக்ரைனுக்கு இடையிலான போரை நிறுத்த இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் அமைதியை ஏற்படுத்த இந்தியா ஒத்துழைக்க தயார் என்றும் மோடி தெரிவித்திருந்தார். ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போர் விவகாரத்தில் இந்தியா நடுநிலை வகிக்கவில்லை, மாறாக அமைதியின் பக்கம் நிற்கிறது என்றும் பிரதமர் மோடி தெளிவுபடுத்தி இருந்தார். இதற்கெல்லாம் முன்பே 2022 செப்டம்பரில் உஸ்பெகிஸ்தான் தலைநகர் சமர்கண்டில் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு நாடுகள் உச்சி மாநாட்டில் பங்கேற்ற மோடி புட்டினுடன் நேரடியாக பேசிய போது இது போருக்கான காலம் அல்ல, வளர்ச்சிக்கான காலம் என்று வெளிப்படையாக தெரிவித்தார். एक्सेलेंसी मैं जानता हूं कि आज का युग युद्ध का है नहीं, और हमने फोन पर भी कई बार आपसे इस विषय में बात की है कि डेमोक्रेसी और डिप्लोमेसी और डायलॉग, ये सारी बातें ऐसी हैं कि जो दुनिया को एक स्पर्श करती है. आने वाले दिनों में शांति के रास्ते पर हम कैसे बढ़ सके. இது மேற்கு நாடுகளால் வெகுவாக பாராட்டப்பட்டது. இதற்கிடையில் இந்த ஆண்டு மார்ச் மாதம் அமெரிக்காவின் CNN தொலைக்காட்சி ஒரு அதிரடியான செய்தியை ஒளிபரப்பியது. 2022 உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்த நிலையில் அந்த ஆண்டு இறுதியில் உக்ரைன் மீது அணு ஆயுதங்களை பயன்படுத்த புட்டின் முடிவு செய்திருந்தார். இது தெரிந்த மோடி புட்டினை சமாதானப்படுத்தி அணு ஆயுத பேரழிவில் இருந்து உக்ரைனை காப்பாற்றினார் என்று CNN கூறியது. இதைத் தொடர்ந்து
பல ராஜதந்திரிகள் அமைதிக்கான நோபல் பரிசுக்கு தகுதியானவர் மோடி என பரிந்துரைத்துள்ளனர். அணு ஆயுத பேரழிவிலிருந்து உக்ரைனை மோடி காப்பாற்றியுள்ளார். இதனை அமெரிக்க தொலைக்காட்சியே கூறியிருக்கிறது. இது உண்மையாக இருந்தால் நோபல் பரிசு பெற எல்லா தகுதியும் மோடிக்கு உண்டு என்றார் கத்தாருக்கான இந்திய தூதராக பணிபுரிந்த கேபி ஃபேபியான். CNN 18 report. That's point number one. Point number two is that if the report is true, and I'm not contesting, I'm not stating that it's not true, then I think Prime Minister Modi deserves Nobel Peace Prize. மற்றொரு ராஜதந்திரியான ராஜீவ் டோக்ரா இது போருக்கான காலம் அல்ல, வளர்ச்சிக்கான காலம் என புட்டினிடம் நேருக்கு நேராக சொன்னவர் மோடி. அமைதிக்கான நோபல் பரிசை பெற மோடி தகுதியானவர் என்றார். Of what Prime Minister Modi had said a few months back to President Putin, that this is not the age of war. And it had a positive effect. In fact, President Putin has talked of Prime Minister Modi and India repeatedly in recent weeks in very, very positive terms. இதற்கு மத்தியில் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான அமைதி மாநாட்டை டெல்லியில் நடத்தவும் புட்டினையும் ஜெலன்ஸ்கியும் ஒரே பேச்சுவார்த்தை மேஜைக்கு கொண்டு வரவும் தனது ராஜதந்திரத்தை பயன்படுத்தி வருகிறார் மோடி. இந்தியாவில் நடக்கவிருக்கும் அமைதி மாநாடு வெற்றி பெறும் எனில் அமைதிக்கான நோபல் பரிசுக்கு மோடியின் பெயர் பரிந்துரைக்கப்படும். கடந்த ஜூலை மாதம் சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற அமைதி மாநாடு தோல்வியில் முடிந்தது. காரணம், அந்த மாநாட்டில் ரஷ்யா பங்கேற்கவில்லை. இந்தியாவில் நடைபெற உள்ள அமைதி மாநாடு வெற்றி பெறும் என அனைவராலும் எதிர்பார்க்கப்படுகிறது. பங்குச்சந்தையில் சீனாவை விஞ்சுகிறதா இந்தியா? பங்குச்சந்தை மதிப்பீட்டில் சீனாவை இந்தியா விஞ்சும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்திய பங்குச்சந்தை மீதான மோர்கன் ஸ்டான்லி நிறுவனத்தின் மதிப்பீடு 2020ஆம் ஆண்டு 9.2% இருந்தது. தற்போது அது 19.8% உயர்ந்திருக்கிறது. அதே நேரம் சீன பங்குச்சந்தை மீதான மதிப்பீடு 2020இல் 39.1% இருந்தது. ஆனால் தற்போது அது 24.2% குறைந்திருக்கிறது. விரைவிலேயே இந்திய பங்குச்சந்தை மீதான மதிப்பீடு சீனாவை விட அதிகரிக்கும் என்று மோர்கன் ஸ்டான்லி குறிப்பிட்டிருக்கிறது. அந்நிய நேரடி முதலீடு அதிகரித்து வருவதால் இந்திய பங்குச்சந்தை மீதான மதிப்பீடு உயர்ந்துள்ளதாக கூறப்படுகிறது. நடப்பாண்டில் இந்திய பங்குச்சந்தையில் அந்நிய நேரடி முதலீட்டாளர்கள் ரூபாய் 53,100 கோடி முதலீடு செய்துள்ளனர். 2023 டிசம்பரில் இந்திய பங்கு சந்தையின் மதிப்பு $4 டிரில்லியன் இருந்தது. 2024 மே மாதம் அது $5 டிரில்லியன் உயர்ந்தது. கடந்த 3 மாதங்களில் இந்திய பங்குச்சந்தை மதிப்பு $0.5 டிரில்லியன் அதிகரித்து $5.5 டிரில்லியன் உள்ளது. தற்போது உலகின் 4வது மிகப்பெரிய பங்கு சந்தையாக இந்தியா உருவெடுத்திருக்கிறது. $54 டிரில்லியன் அமெரிக்க பங்குச்சந்தை முதல் இடத்திலும், $10 டிரில்லியன் கொண்டு சீனா 2வது இடத்திலும், $6.2 டிரில்லியன் கொண்டு ஜப்பான் 3வது இடத்திலும் உள்ளன. உலகின் 5வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக எழுச்சி கண்ட இந்தியா தற்போது உலகின் 4வது மிகப்பெரிய பங்குச்சந்தையாகவும் உருவெடுத்திருக்கிறது. இவை அனைத்தும் மோடியின் காலத்தில் நிகழ்ந்தவை என்பது குறிப்பிடத்தக்கது. விக்கிபீடியாவை எச்சரித்துள்ளாரே நீதிபதி. இந்தியா பிடிக்கவில்லை என்றால் இங்கு செயல்பட வேண்டாம் என்று விக்கிபீடியா நிறுவனத்துக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. விக்கிபீடியா இணையதளம் தகவல்களை இலவசமாக வழங்கக்கூடிய பிரபல ஆன்லைன் என்சைக்ளோபீடியாவாக திகழ்கிறது. இதில் உள்ள விவரங்களை யார் வேண்டுமானாலும் எடிட் செய்யலாம். காரணம், அது ஓபன் சோர்ஸ். இதில் ANI என்கிற செய்தி நிறுவனம் பற்றிய தகவலில் யாரோ ஒருவர் அரசின் பிரச்சார நிறுவனம் என்று குறிப்பிட்டிருந்தார். இது தொடர்பாக விக்கிபீடியா மீது ANI நிறுவனம் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் அவமதிப்பு வழக்கு தொடுத்தது. இதையடுத்து அந்த தகவலை எடிட் செய்த 3 பேரின் கணக்குகளின் விவரங்களை தெரிவிக்க வேண்டும் என டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆனால் இதை விக்கிபீடியா தெரிவிக்கவில்லை. இது தொடர்பாக கடந்த ஜூலை மாதம் விளக்கம் தந்த விக்கிபீடியா நிறுவனம் தங்கள் நிறுவனம் தொழில்நுட்ப வசதிகளை மட்டுமே அளிக்கிறது என்றும் தகவல்களை நாங்கள் எடிட் செய்வதில்லை என்றும் கூறியது. இந்த வழக்கு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது விக்கிபீடியா நிறுவனம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர், விக்கிபீடியா நிறுவனம் இந்தியாவில் இல்லை, அதனால் தகவல்கள் வெளியாவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது என்றார்.
இதைத் தொடர்ந்து விக்கிபீடியா நிறுவனத்துக்கு நீதிமன்ற அவமதிப்பு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிடப்பட்டது. உங்கள் நிறுவனம் இந்தியாவில் உள்ளதா என்பது முக்கியமல்ல. இந்திய சட்டத்தை விக்கிபீடியா பின்பற்ற வேண்டும். இந்தியா பிடிக்கவில்லை என்றால் நீங்கள் இங்கு செயல்பட வேண்டாம் என்றார் நீதிபதி. நாங்கள் உங்கள் இணையதளத்தை தடை செய்ய மத்திய அரசிடம் கூறுவோம். இந்த வழக்கு விசாரணை அடுத்த மாதம் நடைபெறும் போது விக்கிபீடியா நிறுவனத்தின் பிரதிநிதி நேரில் ஆஜராக வேண்டும் என்று கண்டிப்புடன் கூறினார் நீதிபதி. பொதுவாகவே அமெரிக்காவை சேர்ந்த தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு ஒரு திமிரு உண்டு. எந்த நாட்டின் சட்டங்களையும் மதிக்காமல் தங்கள் நிறுவன விதிகளின்படி நோக்கம் போல நடந்து கொள்வார்கள். கடந்த காலத்தில் ட்விட்டர், வாட்ஸ்அப் போன்றவை விக்கிபீடியா போலவே ஆட்டம் போட்டு பின்னர் அடங்கின. விக்கிபீடியாவுக்கும் நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நன்றி, வணக்கம். கோலாகலாஸ் டிவியுடன் உங்களையும் இணைத்துக் கொள்ள கீழே உள்ள ஜாயின் பட்டனை அழுத்தி உறுப்பினராகுங்கள். காவிரி குழுவில் உறுப்பினராகி பிரத்யேக பேட்ச்களை பெறுங்கள். கங்கா குழுவில் உறுப்பினராகி கோலாகல ஸ்ரீனிவாசிடம் நேரடியாக கேள்வி கேட்கும் வாய்ப்பை பெறுங்கள். உங்கள் கேள்விகளுக்கு வாரந்தோறும் பதிலளிக்கிறார் கோலாகல ஸ்ரீனிவாஸ். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.